நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறு. வாணியம்பாடியில் வாலிபர் பீர் பாட்டிலால் குத்திக் கொலை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே குடும்பத்தாரை அவதூறாக பேசிய நண்பனை பீர் பாட்டிலால் குத்திக் கொலை செய்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். வாணியம்பாடி ஜீவா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் இஸ்மாயில் என்கிற முன்னா. இவர் மேல் நிமியம்பட்டு பகுதியில் உள்ள டீ கடையில் மாஸ்டராக வேலை பார்த்து வந்தார். இவருக்கு ஆண்டியப்பனூர் பகுதியில் டீ மாஸ்டராக வேலை செய்யும் தாஜுதீன் மற்றும் அமர்சிங் ஆகியோருடன் நட்பு ஏற்பட்டுள்ளது. சம்பவத்தன்று இவர்கள் மூவரும் ஆண்டியப்பனூர் அணையில் குளித்துவிட்டு மது அருந்தியுள்ளனர். பின்னர் மெட்டூர் பகுதியில் உள்ள மதுபான கடையில் மீண்டும் மது வாங்கிக் கொண்டு மேல் நிமியம்பட்டு பகுதியில் உள்ள ஒரு புளியந்தோப்பில் அமர்ந்து தொடர்ந்து மது அருந்தியதாக கூறப்படுகிறது. மதுபோதை தலைக்கேறிய நிலையில் முன்னா தனது நண்பரான தாஜுதீனின் தாய் மற்றும் தங்கை குறித்து அவதூறான வார்த்தைகளால் பேசியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தாஜுதீன் தன் குடும்பத்தைப் பற்றி அசிங்கமாக பேச வேண்டாம் என கண்டித்துள்ளார். எனினும் முன்னா தொடர்ந்து அவரை வம்புக்கு இழுக்கும் வகையில் பேசியதால் இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முடியாத தாஜுதீன் அங்கிருந்த பீர் பாட்டிலை எடுத்து முன்னாவின் தலையில் அடித்து உடைத்துள்ளார். பின்னர் உடைந்த பாட்டிலை கொண்டு முன்னாவின் வயிறு மற்றும் கழுத்து பகுதியில் சரமாரியாக குத்தியதுடன் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்துள்ளார். கொலை சம்பவத்திற்குப் பிறகு தாஜுதீனும் அமர்சிங்கும் சென்னாம்பேட்டையில் உள்ள தாஜுதீனின் மாமா சபீர் வீட்டிற்குச் சென்று நடந்த விவரங்களை கூறியுள்ளனர். இதுகுறித்து சபீர் வாணியம்பாடி நகர காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தார். தகவலறிந்த வாணியம்பாடி துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான போலீசார் புளியந்தோப்பில் சடலமாக கிடந்த முன்னாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இக்கொலை சம்பவம் தொடர்பாக ஆலங்காயம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த தாஜுதீன் மற்றும் அமர்சிங் ஆகிய இருவரையும் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.